guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த L'Oreal Infallible Pro Matte ஃபவுண்டேஷனோட டெமோ அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யார் ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜினி ஏ அண்ட் மீனா ஸ்ரீதர் 2 பேர் தான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் ado, let's get into the video. இந்த L'Oreal Paris Infallible Pro Matte ஃபவுண்டேஷன் வந்து நான் நைக்கால தான் வந்து வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1025 rupees. இது வந்து 30 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் எனக்கு வந்து நைக்கால வந்து ஆஃபர் போட்டப்போ 718 rupeesக்கு வந்து இது கிடச்சிது. ஆல்மோஸ்ட் வந்து 307 rupees கிட்ட வந்து எனக்கு ஆஃபர் கிடச்சிது இந்த ப்ராடக்ட்டில். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வெறும் 1 year தான் வந்து இதுக்கு ஷெல்ஃப் லைஃப். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிரும். ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். என்னோடய ஷேட் ரெஃபரன்ஸ் வந்து மேட்டில் NC 41, 42 அந்த ரேஞ்சில் வந்து வரும். இதில் வந்து என்னோடய ஷேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரமல் பெய்ஜ் 108. ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி டியூப் ஃபார்மில் கொடுக்குறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி டைட்டாக வந்து மூடிக்க முடியும். நம்ம என்ன தான் வந்து பேக்கில் வச்சு இந்த ப்ராடக்ட் எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் இந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வந்து ஸ்பில் அவுட் ஆகி வேஸ்ட்டெல்லாம் ஆகிடாது. ஸோ இது ரொம்பவே வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இந்த ஃபவுண்டேஷனோட ஃப்ரண்ட் கவரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, L'Oreal Paris 24 hour ஃபவுண்டேஷன், அதோட ஷேடு அதே மாதிரி Infallible Pro Matte டெமி மேட் ஃபினிஷ், ஏர்டைட், ஆயில் ஃப்ரீன்னு எழுதியிருக்காங்க. பேக் சைட் பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷு, அதோட என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிப்பெல்லாம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணுற மாதிரி கேப். நம்ம ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு குவான்டிட்டி வந்து எடுத்துக்க முடியும், எவ்வளோ கம்மியாக வேணாலும் எடுத்துக்க முடியும். இது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இது ஒரு நல்ல க்ரீமி ஃபினிஷ், அதுவும் இல்லாமல் பார்த்தாலே நல்லா தெரியுது. இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். பட் ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது. அதே மாதிரி கேக்கியாகவே இல்லை, பவுடரியாகவும் இல்லை. ரொம்ப சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. நான் ஜஸ்ட்டு கையில் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ட்டு. இந்த கேரமல் பெய்ஜ் வந்து ஒரு நல்ல எல்லோ அண்டர் டோன்ஸ் இருக்குது. ஸோ இது பர்ஃபெக்ட் ஃபார் NC 42 ஸ்கின் டோன். நான் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் மிஸ்க்லரோட ப்ரைமர் தான் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆயிலி ஜோனோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட Infallible Pro Matte ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இப்போ வந்து என்னோடய ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ரைட் சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன். அதை வச்சு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பிளெண்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தது. இதோட கன்சிஸ்டன்சி வந்து வாட்டரியாலாம் இல்லை. ஸோ பிளெண்டிங் வந்து பியூட்டி ஸ்பஞ்சில் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பிளெண்ட் ஆகலை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு இது வந்து பிளெண்ட் பண்ணி செட் பண்ணுறக்கு. ஸோ இன்னொரு சைடும் வந்து நான் இப்போ டாட் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பஃபிங் ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். அந்த பஃபிங் ப்ரஷ் வச்சுட்டு நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்பேர்ட் டு பியூட்டி பிளெண்டர், அதாவது பியூட்டி ஸ்பஞ்சை கம்பேர் பண்ணால் இந்த பஃபிங் ப்ரஷில் வந்து ஈஸியாக வந்து என்னால் பிளெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த பஃபிங் ப்ரஷில் பண்ணும்போது எனக்கு கவரேஜ் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 சைடுமே அப்ளை பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து ஸ்பஞ்சில் வச்சு அப்ளை பண்ணேன், இந்த சைடு வந்து ப்ரஷில் வச்சு அப்ளை பண்ணேன். ஸ்பஞ்சில் அப்ளை பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது. ப்ரஷில் அப்ளை பண்ண இடத்துல வந்து கவரேஜ் வந்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் க்ளோயியாக தெரியுது. சேம் ஃபவுண்டேஷன் தான், பட் மேட் மாதிரியும் க்ளோயி மாதிரியும் வந்து தெரியுது. கவரேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து மீடியம் டு ஃபுல் கவரேஜ் மாதிரி தெரியுது. இப்போது நான் போட்டதில் வந்து இப்போது என்னோடய அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே வந்து இப்போ விசிபிளாக இல்லை. இங்கே இருக்க பிக்மெண்டேஷன் எதுவுமே வந்து அவ்வளோ விசிபிளாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வந்து தெரியுது. இதோட பில்டபிலிட்டி இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, எகெயின் வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்லலாம் நான் வந்து வைக்க போகிறேன் கன்சீலர் மாதிரி. ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து கேக்கியாலாம் இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இந்த ஃபவுண்டேஷனோட ஃபினிஷு.
இப்போ நான் செகண்ட் டைமும் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். நான் இனியும் வந்து எந்த கன்சீலர் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணல. இது வந்து நல்லாவே வந்து ஃபுல் கவரேஜ். இதுக்கு மேலே இன்னொரு தடவை போட்டால் வந்து கொஞ்சம் கேக்கி ஆகலாம். பட் இப்போதைக்கு வந்து எனக்கு கேக்கி மாதிரிலாம் இல்லை. ஃபவுண்டேஷன் வந்து இனியும் ஒரு 15 மினிட்ஸில் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இனியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் என்னோடய ஃபேஸில் வந்து நான் பவுட்ரு வச்சு கண்டிப்பாக செட் பண்ணால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் வரும் ஃபவுண்டேஷன்ஸு. ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ இந்த ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் இப்போ வந்து செட் பண்ணிக்க போகிறேன். இதுலேயே வந்து இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு. ஒருவேளை வந்து இந்த ப்ரோ மேட் வந்து யாராவது ட்ரை ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் வச்சுலாம் வந்து செட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபைனலாக வந்து நான் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப் வந்து நான் முடிச்சுட்டு வந்து என்னோடய ஃபைனல் ரிவ்யூ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபுல் ஃபேஸும் வந்து நான் மேக்கப் வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஃபைனல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டியூப் ஃபார்மில் வரனால இது ரொம்பவே வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து வேணுங்கிற குவான்டிட்டி வந்து கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க முடியும். அதனால் ப்ராடக்ட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. ஸோ இது டியூப் ஃபார்மில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்லா சேஃபாகவும் வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு டெமி மேட் ஃபினிஷ்னு சொல்லியிருக்காங்க. டெமி மேட்னா என்னென்னா வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நம்ம ஃபேஸில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்குங்கிற மீனிங்கு. ஆக்சுவலி அது வந்து ரொம்பவே ட்ரூ. செகண்ட் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இது 24 ஹவர்ஸ் வந்து வேரபிள்னு சொல்லியிருக்காங்க. இது 24 ஹவர்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாலும் இந்த ஃபவுண்டேஷன் வந்து போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி வந்து வேர் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்துடலாம். பட் வந்து நான் ரீசெண்டாக வந்து நீங்கள் அந்த கூடலூர் ட்ரிப் வந்து பார்த்துருப்பீங்கள்ல என்னோடய நேட்டிவ்க்கு, அப்போ வந்து நான் இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்காது, இமீடியட்டாகவே வந்து போயிடும். நம்ம இப்படி தொடச்சிட்டோன்னா அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ கிளைமேட் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாவோ கூலாவோ இருந்தால் மட்டுமே இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப வெயில் ரொம்ப ஸ்வெட்டியாக இருந்ததுன்னா இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம்லாம் இருக்காது. நம்ம என்ன தான் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு பண்ணாலும் சரி, நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ணாலும் சரி, ரொம்ப ஹியூமிட் கிளைமேட்டுக்கு இது ரொம்ப நேரம் கண்டிப்பாக இருக்காது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 தடவை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும் போது இந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஒயிட்டாக வந்து அப்படியே வந்து வெளியே வந்து போயிடுது. இதோட கவரேஜ் வந்து மீடியம் கவரேஜ் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ட்ரூ. அதே மாதிரி இந்த கவரேஜ் வந்து நல்லாவே பில்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி வந்து செப்பரேட்டாக கன்சீலர் வந்து தேவையில்லை. இந்த ஃபவுண்டேஷனை வச்சு நம்ம கன்சீலும் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்சர் வந்து ஆல் லைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டெக்ஸ்சர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா திக்காக இருக்குது கையில் வந்து பார்க்கும்போது. பட் நம்ம அப்ளை பண்ணோன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் தேவைப்படுது. ஸோ நம்ம ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணி முடித்தோன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஏதோ போட்டிருக்க மாதிரியே ஃபீலே ஆகலை. ரொம்ப 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 லைட் வெயிட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து சுத்தமாக ஆக்சிடைஸே ஆக மாட்டேங்குது. அதாவது நம்ம என்ன கலரில் வந்து ஃபேஸில் போடுறோமோ அதே கலர் அப்படியே இருக்குது. இதே வந்து மெப்ளின் ஃபிட்மியோ இல்லை மெப்ளின் சூப்பர் ஸ்டேலாம் போடும்போது ரொம்ப ரொம்ப ஒரு 2 ஷேட்ஸ் 3 ஷேட்ஸில் வந்து ரொம்ப டார்க் ஆகி நம்ம ஸ்கின் கலரே இல்லாமல் ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி ரொம்ப நம்ம கலரே இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு அந்த ஃபவுண்டேஷன்லாம். பட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஃபுல் டே வந்து யூஸ் பண்ணாலும் ஆக்சிடைஸ் ஆகிறது இல்லை. இப்போ இந்த ஃபவுண்டேஷனோட ப்ரோஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த ஃபவுண்டேஷனோட கான் பார்க்கலாம். இதோட ஒரே ஒரு நெகட்டிவ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்படியே கரைஞ்சி ஃபுல்லாக வந்துடும். இதே வந்து மேக் ஃபவுண்டேஷன் இல்லை ஃபிட்மி ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தா நம்ம என்ன தான் வேர்த்தாலும் அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே இருக்கும். வேர்வை வந்து தனியாக வந்து வெளியே வரும். ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வந்து வந்துடும். அதே மாதிரி செகண்ட் கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வாங்கும்போது அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். 1 இயர்லேயே ஷெல்ஃப் லைஃப் முடியறதுனால நீங்கள் இதை 1 இயர்க்குள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு சின்ன கான். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 1:16 ஆச்சு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்போ செட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோடய கலருக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. சுத்தமாக மேட்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:12 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப மேட் ஃபினிஷாக அப்படியே இருக்குது. பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கேன், செட்டிங் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணனால நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ 4 ஹவர்ஸில் என்னோடய ஸ்கின் வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு அளவுக்கு வந்து ஸ்வெட் ஆச்சு. பட் வந்து அப்படியே இருக்குது ஃபவுண்டேஷன்.
டைம் வந்து நைட்டு 11 o'clock மேலே ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 10 hours கிட்ட முடிஞ்சிருச்சு நான் இந்த ஃபவுண்டேஷன் போட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்செல்லாம் ப்ளாட் பண்ணலை. ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட ஃபவுண்டேஷன். கண்டிப்பாக இருக்குது இனியும். ஸோ நான் கார்னியரோட வாட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஆயில் இன்ஃப்யூஸ்டு கிளென்சிங் வாட்டர் தான். அதை வச்சு தான் நான் வந்து வைப் பண்ணேன். இது வைப் பண்ணும்போது வந்து ரொம்ப அழுத்தி எடுத்தால் தான் வந்து ஃபவுண்டேஷன் போச்சு. இது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்கின் விட்டு போக மாட்டேது. ஸோ இவ்வளோ ஃபவுண்டேஷன் இனியும் இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனில் வச்சே வந்து இவ்வளோ ஃபவுண்டேஷன் 10 hours இருந்ததுன்னா இது மட்டும்தான் மேக்குக்கு அப்புறம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ. எனக்கு வந்து பர்சனலாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னா 4.5 out of 5 கொடுப்பேன். ஸோ இந்த ரிவ்யூ அண்ட் டெமோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூடவே இந்த ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ரெண்டே கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போடணும் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் எல்லா வீடியோஸும் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.